ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை அகாடமி. இப்போ மெயின்ஸு ரொம்ப தள்ளி போகிற மாதிரி இருக்குது. ஓகே, எனிவே இருந்தாலும் நம்ம ப்ரிப்பரேஷனை ஸ்டாப் பண்ணக்கூடாதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதன் அடிப்படையில் நம்மளோட கான்ட்ரிபியூஷனை அப்பப்போ மெயின்ஸ் கிளாஸ் போடுற மாதிரி தினம் ஒரு மெயின்ஸ் கொஸ்டின் அப்படின்ற சீரியஸில் டெய்லியோ அல்லது 2 days ஒன்ஸோ ஓகே ஒரு மெயின்ஸ் கொஸ்டின், ஒரு 6 மார்க் கொஸ்டினோ அல்லது ஒரு 15 மார்க் கொஸ்டின்ஸோ, இந்த மாதிரி 2 6 மார்க் கொஸ்டின்ஸ் போட போகிறோம். அப்படின்னா ஒரு 12 மார்க் கொஸ்டினோ அல்லது ஒரு 15 மார்க் கொஸ்டின்ஸோ ஒரு பேப்பர், ஓகே, ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுகிற பேப்பரை டிஸ்பிளே பண்ணி அதில் ஓகே இது நீட் ரெப்ரஸன்டேஷன் நல்ல ஒரு பாயிண்ட்ஸ் தான், ஆனால் என்ன தகவல் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கலாம் அந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஒரு டிப்ஸாக இந்த ஒவ்வொரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, மேக்ஸிமம் டெய்லி போட ட்ரை பண்ணுறோம். அப்படின்னா 1 day ஒன்ஸ், ஓகே, அதாவது 2 days ஒன்ஸ் அந்த மாதிரி நம்ம வீடியோ நம்ம போடுறோம். ஒரு கொஸ்டின்னா இப்படி தான் ஸ்ட்ரக்சரைசேஷன் பண்ணணும், அந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு இதை ஒரு டிப்ஸாக எடுத்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஓகேங்களா, இதே மாதிரி நான் எழுதணும்னு சொல்ல வரல, இந்த மாதிரி எழுதுனா நல்லா இருக்கும். ஓகேவா, இதே பாயிண்ட்ஸ் நான் சொல்ல வரல, இதே ஒரு ஸ்ட்ரக்சரைசேஷன் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். தமிழ் மீடியம் தான் நிறைய பேர் கேட்டாங்க, தமிழ் மீடியத்தை கொடுத்துருக்கோம். இங்கிலீஷ் மீடியம் பசங்களும் இதே ஃபேக்ட்ஸை இதே மாதிரி ஸ்ட்ரக்சரைசேஷனுக்கு மட்டும் இதுக்கு ஃபாலோ பண்ணிக்கும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் இப்போ இன்னைக்கு தொடக்கமாக 6 மார்க் கொஸ்டின்ல 2 கொஸ்டின்ஸ், அதுக்கப்புறம் 12 மார்க் கொஸ்டின், அடுத்து ஒரு 12 மார்க், அடுத்து ஒரு 15 மார்க் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் தொடக்கமாக 12 மார்க் கொஸ்டின்ஸ் 2 கொஸ்டின். ஒரு கொஸ்டின் பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய ஒரு கரண்ட் அஃபேர்ஸாகவும் ஒரு சோசியோ எக்கனாமிக் இஷ்யூஸாகவும் பார்க்கக்கூடிய டிஜிட்டைசேஷன், ஓகே, டிஜிட்டல் கல்வியில் டிஜிட்டல் அந்த ஒரு டாப்பிக்கும், இன்னொன்று சயின்ஸ், பியூர் சயின்ஸ் கான்செப்ட். உனக்கு குரூப் 2 குரூப் 1 சயின்ஸுக்கும் குரூப் 2 மெயின்ஸ் சயின்ஸுக்கு, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 1ல பியூர் சயின்ஸ் அப்படிங்கிற விஷயங்கள் கம்மியாக இருக்கும். ஓகே, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தான் அதிகம் வைப்பாங்க எங்க குரூப் 1 மெயின்ஸில். ஆனால் குரூப் 2 மெயின்ஸில் கொஞ்சம் சயின்ஸ், பேசிக் சயின்ஸ் கான்செப்ட் தான் அதிகமாக கேட்குறாங்க. அதை தாண்டி கொஞ்சமாக சயின்ஸ் அண்ட் டெக் தான் இருக்க போகுது. ஓகேங்களா, ஆனால் அப்படியே இங்கே குரூப் 1 மெயின்ஸில் அப்படியே உள்டாவாக இருக்க போகுது. ஓகேங்களா, அதனால நம்ம சயின்ஸில் புக்கில் இருக்க விஷயங்களை அப்படியே ஒரு கொஸ்டினை கேட்டுட்டு அதை எப்படி எழுதுறாங்க, ஓகே, அந்த மாதிரி விஷயங்களை பார்க்கலாம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கல்வியின் டிஜிட்டல் மயமாக்கல். ஓகே, கல்வியின் டிஜிட்டல் மயமாக்கல். அப்போ எஜுகேஷன்ல என்ன டிஜிட்டைசேஷன் தேவைப்படுது? ஃபர்ஸ்ட் டிஜிட்டைசேஷன் அப்படின்னா என்ன, டிஜிட்டல் மயமாக்கல்னா என்ன அப்படிங்கிற விஷயத்தை நீங்க, நான் இது 6 மார்க் கொஸ்டின் தான். ஓகேவா, நான் இங்க டிஜிட்டல் மயமாக்கல்னா என்ன, கல்வியில் டிஜிட்டல் மயமாக்கல் என்ன, முன்னுரை முடிவுரை இதெல்லாம் நான் எதிர்பார்க்கறேன். ஓகே, 6 மார்க் கொஸ்டினால சிம்பிளா அதை வச்சு ஒரு பாயிண்டா தான் எழுத போறோம். ஓகேங்களா, அதனால இன்ட்ரோடக்ஷன் கன்க்ளூஷன் எதுவுமே நமக்கு இங்க தேவையில்லை. ஓகே, அப்போ டிஜிட்டல் மயமாக்கல் நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்? ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் மயமாக்கல்னா ஒரு விஷயத்தை எளிமையா பண்றக்கூடிய விஷயங்கள், அதாவது தொடக்கூடிய மெட்டீரியல் இல்லாம தொலை தூரத்தில் இருக்கக்கூடிய எங்கேயோ இருக்க வேண்டிய விஷயங்களை நம்ம இங்கே இருந்து வீட்டில இருந்து படிக்கக்கூடிய விஷயமாகவோ காணொலி வாயிலாக படிக்க வேண்டிய விஷயங்களோ, இதுதான் டிஜிட்டல் மயமாக்கல் கல்வியில. ஓகே, இது ஏன் இப்போ பேசும் பொருள் ஆகுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோவிட் டைம்ல பாத்துட்டீங்கன்னா நிறைய அந்த டிஜிட்டல் அந்த கல்வி கற்கிற விஷயம் அப்படியே அதோடைய விஷயங்களே மாறிடுச்சு. அது எல்லாருக்கும் நம்ம அனுபவப்பட்டிருப்போம். ஏன் நம்மளோட கிளாஸஸ் முதற்கொண்டு அப்படி அந்த அளவுக்கு மாறிடுச்சு. யூடியூப்ல அதிகம் கிளாஸஸ் பார்க்க ஆரம்பிச்சதே இதுதான், ஒரு கோவிட் அந்த ஒரு இஷ்யூ காரணமாக நம்ம அதிகமாக கவனம் செலுத்த ஆரம்பிச்சோம். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன, கல்வி டிஜிட்டல் மயமாக்கல் ஹெட்டிங் போட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்டே பாருங்க, COVID-19 பெருந்தொற்றின் காரணமாக பிராக்கெட்ல ஊரடங்கு. பார்த்தீங்களா, நல்ல ஒரு பாயிண்டா, பிராக்கெட் காரணமாக போட்டு பிராக்கெட்ல ஊரடங்கு, அது ஒரு காரணம். கோவிட் பெருந்தொற்று மட்டும் இல்லை. ஓகே, இப்போ கூட கோவிட் இருக்கிறது சரி, ஆனா இப்போ ஊரடங்கு இல்லாத அந்த விஷயம் பாருங்க. பெரும்பாலான குழந்தைகளுக்கு கல்வி கற்க முடியாமல் போனது உண்மைதானே. அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரைமரி லெவல் ஸ்கூலுக்கு அவங்க டிஜிட்டல் கல்வி முறை ரொம்ப கஷ்டமானது. ஓகே, இது ஒரு ரீசனா ஃபர்ஸ்ட் கொடுக்குறோம். அடுத்து பள்ளியில் இடைநிற்றல், பாதி பேர் பசங்க டிஸ்கண்டினியூ பண்ற அளவுக்கு போயிட்டாங்க. அடுத்து எனவே எண்ம வழியில் டிஜிட்டல் முறையில் ஓகே கல்வி கற்பிப்பதின் அவசியம் உணரப்பட்டது. பாருங்க, 2 லைன், ஒரு 3 லைன், அடுத்து ஒரு லைன், அடுத்து 2 லைன், அவ்வளவுதான். ஓகேவா, அடுத்து பாருங்க, இணைய வழியில் பாடங்கள் எடுக்க பரிசீலிக்கப்பட்டது. இணைய வழியில், ஓகே, அப்பதான் டிஜிட்டல் மூலமாக, இன்டர்நெட் ஆன்லைன் எஜுகேஷன் மூலமாக கல்வி கற்க பரிசீலிக்கப்பட்டது. அது இதற்கான தொழில்நுட்பம் பைஜூஸ் அப்படி ஒரு நிறுவனம் இருக்குது, எல்லாருக்குமே தெரியும். நான் சொல்ல வேண்டிய ஞாபகம் இல்லை, பைஜூஸ் நம்ம இந்தியா கிரிக்கெட் டீமுக்கே ஒரு ஸ்பான்சரா இருந்தாங்க. பைஜூஸ் போன்ற தனியார் நிறுவனங்களின் உதவியுடன் மேம்படுத்தப்பட்டது. ஓகே, அடுத்து வீடியோ வகுப்பறை, இணையவழி தேர்வு போன்ற நடைமுறை கொண்டு வரப்பட்டது. பாதி பேர் வீடியோ போட்டிருக்காங்க, கொண்டது கொரோனா பாஸ் அப்படின்னு இருந்துச்சு ஒரு காலத்துல. எங்க காலேஜ் முதற்கொண்டு இந்த மாதிரி நடைமுறை தான். ஓகே, அடுத்து இது போன்ற அரசின் வேறு தளங்கள், இதே மாதிரி டிஜிட்டைசேஷனுக்காக கவர்மெண்ட் வேற என்ன போர்ட்டல்னா தளங்கள் அப்படின்னு சொல்றோம். அது என்ன இருக்குது, இவங்க ஒண்ணுதான் எழுதியிருக்காங்க, என்னன்னா ஸ்வயம் போர்ட்டல் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. ஸ்வயம் போர்ட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க.
9ல இருந்து பல்கலைக்கழக படிப்புக்கு வரை ஆன்லைன்லேயே கத்துக்கிட்டாங்க. இதுதான் பாத்தீங்கன்னா ஸ்வயம் போர்ட்டல். ஓகே, அப்ப இது மட்டும் இப்படி ஒரு நீட்டான ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸ்ட்ரக்சர் வைஸ் இது ஓகே, பாயிண்ட்ஸ் பெட்டர் அப்படின்னு சொல்லலாமே தவிர ரொம்ப நம்ம வந்து சொல்ல முடியாது. எக்ஸ்ட்ரா பாயிண்ட் கொடுத்துருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும், அவ்வளவுதான். நம்ம வந்து இதை குறை சொல்ல கிடையாது. எக்ஸ்ட்ரா பாயிண்ட் கொடுத்துருந்தா இதை விட கொஞ்சம் நல்லாவே இருக்கும், நல்ல மார்க்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி என்ன சார் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் அப்படின்னா, கவர்மெண்டோடைய வேறு தளங்கள் கொடுத்திருந்தோமா, இதுல வந்து ஸ்வயம் போர்ட்டல் அல்லாம நீங்க வேற ஏதாவது மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு இபிஜி ஓகே பாத்சலா அப்படின்னு ஒரு போர்ட்டலும் பாருங்க, இங்கிலீஷ் எழுதிருக்கேன், நீங்க தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கோங்க. அடுத்து NEAT அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரமும், அடுத்து பிரயகட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயமும். இது இந்தியாவுடைய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகத்துடைய முன்னெடுப்பு. இந்த விஷயங்களும் இந்த ஆன்லைன் டிஜிட்டல் எஜுகேஷனை மேம்படுத்துவதற்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருந்தது. ஓகேங்களா, அப்ப இதுவும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இபிஜி பாத்சலா, NEAT, அப்புறம் பிரயாகட்டா, இதை நீங்க வந்து பாயிண்டா நிறைய பேர் எதிர்க்கலாம். அடுத்து நான் எப்பவுமே கேட்கறது டேட்டா டேட்டா டேட்டா. எப்பவுமே பசங்கிட்ட நம்ம சொல்லும் போது என்னன்னா, டேட்டா எந்த அளவுக்கு இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்க மார்க் வந்து என்ரிச்மெண்ட் பண்ணி விடும். இதுல எங்கேயாவது டேட்டா இருக்குதா அப்படின்னா டேட்டா இல்லை. சரி, மேபி எல்லா கொஸ்டின் நம்ம டேட்டா எதிர்பார்க்க முடியாது, இருந்தாலும் நீங்க படிச்சு வச்சுக்கோங்க நான் சொல்றேன். ஓகே, இங்க நீங்க என்ன டேட்டா வந்து கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா 2017 அதுக்கப்புறம் 18. ஓகேங்களா, 17-18ல ஆக்சுவலா கோவிடுக்கு முன்னாடி, உங்களுக்கே தெரியும் கோவிட் வந்து 2020 தான், 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவில் அந்த இன்டர்நெட் ஆக்சஸ், ஓகேவா, அது ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இன்டர்நெட் ஆக்சஸ்ங்கிறது எவ்வளவு பர்சன்டேஜா இருக்குது பாருங்க. ரூரல், அதாவது கிராமப்புறங்கள்ல வெறும் 15% கீழே தான். 15% கூட அதுக்கும் கீழே தான் இருந்திருக்கு கிராமப்புறங்கள்ல. எப்போ 17-18. நகரப்புறங்கள்ல அதுவும் முழுமையா தான் கிடையாது, நகரப்புறங்கள்லையும் 45% இவ்வளவுதான் இருக்கு. அப்போ இந்த அளவுக்கு பாதி, கிட்டத்தட்ட பாதிக்கு கீழே, இங்க கால்வாசி கூட இல்லை கிராமப்புறங்கள். அப்ப இந்த அளவுக்கு இருக்கும்போது எப்படி நம்ம ஆன்லைன் எஜுகேஷன் கொண்டு போறோம், இந்த டேட்டா நம்ம கொடுத்துருக்கலாம். அடுத்து இன்னொரு டேட்டா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கோவிட் பெருந்தொற்றால என்ன ஆனது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தை சொல்றாங்க, அதாவது லேர்னிங் பாவர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. தமிழ்ல கற்கும் வறுமை. இந்த மாதிரி வித்தியாசமான வார்த்தைகளை பிரயோகப்படுத்தும், அதாவது யூஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கு நல்ல மார்க்ஸ் கிடைக்கலாம். ஓகே, தமிழ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா கற்கும் வறுமை அப்படிங்கிறாங்க. ஓகே, கற்கும் வறுமை அப்படிங்கிற ஒரு விஷயம். கற்கும் வறுமைனா ஒண்ணுமே இல்லை, படிக்க எழுத படிக்க தெரியாது, வறுமையின் காரணமாக எழுத படிக்க தெரியாம போன உங்களுடைய சதவீதம் 54%-இருந்து எவ்வளவா மாறிடுச்சாமா, 70% மாறிடுச்சாமா. எதனால? கோவிட் பெருந்தொற்றால. ஓகேவா, அப்போ இதுதான் பாத்தீங்கன்னா இந்த டாபிக், கற்கும் வறுமை அப்படின்னு சொல்லிட்டு கூடியிருக்குதா. ஓகே, அப்போ இந்த பாயிண்ட் இதுக்கு முன்னாடி சொன்ன டேட்டாவை கொஞ்சமா 6 மார்க்குக்கு நான் நிறைய டேட்டா கேட்கிறேன், 2 டேட்டா கொடுத்தாலே போதும். அட்லீஸ்ட் ஒரு டேட்டாவது ஒரு கொஸ்டின் கொடுங்க போதும். ஓகே, நம்ம எஜுகேஷன் சம்பந்தமா அதுல நீங்க டேட்டா எழுதி வச்சிருக்கணும். பாவர்ட்டி அதோட எப்படி லிங்க் பண்ணலாம், ஓகே, கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் வேற இருந்தா எப்படி லிங்க் பண்ணலாம், இதெல்லாமே எழுதி வச்சிருந்தா பெட்டர். ஓகே, இருந்தாலும் இந்த கொஸ்டின் நல்லா எழுதிருக்காங்க. ஓகே, அப்போ ஒரு 6 மார்க் முடிஞ்சது. அடுத்து இன்னொரு 6 மார்க் பொறுத்த வரைக்கும் சயின்ஸ், ரொம்ப பியூர் சயின்ஸ் கொஸ்டின். ஜஸ்ட் என்னன்னு பாருங்க. ஓகே, மின்னோட்டத்தின் வெப்ப விளைவு, அதை பற்றி ஒரு சிறு குறிப்பு வரைக அப்படி ஒரு கொஸ்டின். அப்ப அதுல ஜூல் வெப்ப விளைவு ஃபர்ஸ்ட். இந்த மாதிரி சயின்ஸ்ல ஃபார்முலாஸ் எங்கெல்லாம் வருதோ அதை எழுதி பாக்ஸ் போட்டுருங்க. தயவு செஞ்சு என்ன ஃபார்முலாஸ் வந்தாலும் அதை எழுதி பாக்ஸ் போட்டுருங்க, அதுதான் உங்களுக்கு ஹைலைட், அதுதான் கீவேர்டாவே இருக்கும். ஓகே, ஒரு கடத்தின் வழியே மின்னோட்டம் பாயும் போது வெளியிடப்படும் வெப்ப மின்னோட்டத்தின் இருமடிக்கு நேர் விகிதத்திலும் மின்தடை மற்றும் காலத்திற்கு நேர் தகவிலும் அமையும் அப்படிங்கிறாங்க. அடுத்து V=IR, எனவே H=VIT எனவும் கூறலாம் அப்படிங்கிறாங்க. இன்னொரு ஃபார்முலா இருக்குது. வீணா என்ன மின்னழுத்தம், ஆர்னா என்ன மின்தடை, ஐனா என்ன மின்னோட்டம், டீனா என்ன காலம். இதெல்லாம் பேசிக்கான எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. அடுத்து ஒரு டாபிக்கோ அந்த டாபிக் ஏதாவது பயன்கள் இருந்தால் எல்லா சயின்ஸ் டாபிக் தயவு செஞ்சு எழுதிருக்கு. ஓகேங்களா, ஒரு சயின்ஸ் டாபிக் தான், அது குறித்தான ஒரு யூசஸ், ஒரு பயன்பாடுகள் இருந்தால் தயவு செஞ்சு எழுதிருங்க. இதுல பயன்பாடுகள் மின்சார வெப்பமேற்றும் சாதனங்கள், மின் சலவை பெட்டி, நுண்ணலை அடுப்பு, மின்னுருக்கி போன்றவை பயன்படுத்தப்பட்டு வருகிறது. ஓகே, ரொம்ப ஒரு சயின்ஸ் புக்ல இருக்க விஷயங்கள் தான் தெளிவா எழுதியிருக்காங்க பாருங்க. அந்த அமைப்பு புரியுதா, எப்படி வந்து கிளீனா இருக்குது, அந்த லைன் கண்டினியூஷன் பக்காவா இருக்குதா பாருங்க. இதுதான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கு. இதை பார்க்கும்போது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரைட் போட்டு ஒரு தேவையான ஆவரேஜ் மார்க் கொடுத்தாங்களா போதும். ஓகே, இதுதான் ஒரு 6 மார்க் 2 6 மார்க் கொஸ்டின். நெக்ஸ்ட் அடுத்தடுத்து ஒவ்வொரு வீடியோவில் நம்ம வந்து அடுத்த 12 மார்க் 15 மார்க் பார்க்கலாம். ஓகேங்களா, தேங்க்யூ.